ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க. ரிஷபராசிக்காரங்க யாருன்னா இருந்தா சொல்லுங்க. ரிஷபராசி பார்த்துடலாம். இந்த ஆண்டு ரிஷபராசி எப்படி இருக்குன்னுட்டு. ரிஷபராசியோட அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன். இந்த சுக்ர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு அகெயின் 12ல் இருக்காரு. இந்த ஆண்டு துவக்கத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரங்களோடது பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து 12ல் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னா ஒரு சில விஷயங்களை வந்து தடங்கள் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது இந்த பலன். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் வந்து பலம் பெற்று வராரு. அதுக்கப்புறம் 2ஆம் இடத்துக்கு வராரு. அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துக்கு வராரு. இந்த காலகட்டம்ல ரொம்ப அற்புதமான ஒரு பலன் தான் சொல்லணும். ரிஷப ராசிக்காரங்க வந்து போன ஆண்டு நல்ல மணி ஃப்ளோலாம் வந்து சூப்பராக இருந்திருக்கும். ஓகேங்களா? போன ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ரிஷபம், துலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமாக இருந்தது. அகெயின் இந்த ஆண்டுமே அப்படி தான் கண்டினியூ ஆக போது. உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போது. தனவரவுக்கு எந்த குறையும் இருக்காது. அண்ட் வந்து லேடிஸ்லாம் இருக்கீங்கன்னா ஹோம் அப்ளையன்ஸ் வாங்குறது, வீட்டில் வந்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்றது, பட்டுப்புடவை வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஆண்டும் உங்களுக்கு கண்டினியூ ஆகும் போது லேடிஸ்க்கு. ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிக செலவுகள், அதாவது சுப செலவுகள்னு சொல்லுவோம். இந்த குரு மாறுறது இது எல்லாமே சேர்த்து சுப செலவுகள் வந்து இந்த ஆண்டு நிறைய இருக்க போகிறது ஆண்களுக்கு. பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வீட்டு பொருட்கள் ஆகட்டும் அல்லது ஆடை ஆபரணங்களாகட்டும், நகைகள், துணிகள், பட்டுப்புடவைகள், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு நடக்க போகுது ரிஷபராசிக்காரங்களுக்கு. இது என்ன பெரிய பியூட்டினா, போன ஆண்டும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து சூப்பராக இருந்தது. இந்த ஆண்டும் சூப்பராக இருக்க போது, கண்டினியூ ஆக போகுது. அப்படியே ஒரு சிலர்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஹெல்த் இஷ்யூ அகெயின் மேஷத்துக்கும் அதே தான் வருது, ரிஷபத்துக்கும். ஏன்னா இந்த சனியோட 3ஆம் பார்வை அதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இவங்களோட ராசி வந்து இருக்கிறதுனால ஹெல்த் மட்டும் கவனமாக இருக்கணும். இவர்களுக்கும் நான் வந்து ஸ்தலம் சொல்கிறேன். அந்த ஸ்தலம் வந்து போயிட்டு வரும்போது நிச்சயமாக வந்து இந்த ஆண்டு சின்ன சின்ன தடங்கள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி வந்து மேலே வருவீங்க. பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்க வந்து ஃப்யூச்சர் கோலில் வந்து பிளான் பண்ணுறது வந்து ரிஷபராசிக்காரங்க மாதிரி எதுவும் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு அற்புதமான ராசின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்க ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். கும்பராசிமா இருங்க, இப்போதான் ரிஷபராசி வர, கும்பராசி வரலாம், வெயிட் பண்ணுங்க. லோகநாதன் நமஸ்காரம், நல்லா இருக்கீங்களா? Very nice man. Kavita punished me by making me moga for not doing homework. நரேந்திர சிங், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியல. நரேந்திர சிங் தெளிவாக சொல்லுங்கள். ஓகேங்களா? ரிஷபராசி வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. நம்ம அடுத்தது வந்து மிதுனம் போயிடலாம். ரிஷபராசி இந்த ஆண்டு சூப்பராக கண்டினியூ ஆகும் போது எல்லா விதத்துலேயும் ரொம்ப நன்மைகள் வந்து இருக்க போது. அண்ட் வந்து உங்களோட முயற்சி ஸ்தானத்துலேருந்து எல்லாமே நல்லா இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு ஹெல்த் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ரிஷபராசி பேபி வந்து 2 பேரோட ஜாதகம் பார்க்கணுமா? இது வந்து பொது பலன். பொதுவாக வந்து வீடு வாங்குறது இதெல்லாம் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அதை பற்றி நம்ம சொல்லலாம். ரிஷபராசிக்காரங்க வந்து ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து இந்த ஆண்டு நிச்சயமாக வந்து கல்யாணம் நடக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. ஏன்னா குருவோட 5ஆம் பார்வை வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு 7ஆம் வீட்டை விழுறதுனால ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா திருமணம் தடைகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த ஆண்டு நிச்சயமாக வந்து திருமணம் நடக்கும். விஸ்வா ஜாபில் ப்ரொமோஷன் இருக்குமா? ஆர் ஐ ஹாவ் டு சேஞ்ச் மை கம்பெனி அபவுட் மேரேஜ் மேம். நர்மதா, நீங்க வந்து என்ன ராசி அதை சொல்லுங்க. வீடு ஹோல்டிங் புரியல. சரி, ஓகே. ரிஷப ராசி வந்து போக வேண்டிய ஸ்தலம் நான் வந்து சொல்றேன். ரிஷப ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த ஆண்டு குரு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் வீட்டையும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் வீட்டையும் அண்ட் 11ஆம் வீட்டையும் பார்க்க போகிறது ரிஷப ராசிக்காரர்கள். இவர்கள் நிச்சயமாக இந்த ஆண்டு செல்ல வேண்டிய ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி.
ஓகேங்களா. திருப்பதி ரிஷப ராசிக்காரர்கள் 100% போக வேண்டிய, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்து இது எல்லாமே ஓகே. பட் ஆனால் வந்து ஃபினான்ஷியலி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னுமே வந்து இப்போ வந்து ஒரு 10 லேக்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து நல்ல இன்கம் வர்றதுக்கும் இருந்தாலும் சரி, அல்லது செல்வ நிலை வந்து உயர்றதுக்கும் வந்து இந்த ஆண்டு திருப்பதி ரிஷப ராசிக்காரர்கள் திருப்பதி போயிட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப மிக அற்புதமான பலனை வந்து தரும். சரிங்களா. அடுத்து போயிடலாமா? மிதுனம். ரிஷபராசிக்காரங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா, இல்ல மிதுனம் போயிடலாமா? ரோஹிணி ரிஷபம் ஃபார் மை சன் மேம். என்ன கேள்வி மேம்? நர்மதா என்ன கேள்வி? கேள்வியே போடலையே. மேஷம் கிருத்திகை ஹோம் கட்டலாமா? ரிஷபம் நிச்சயமா கட்டலாம், நிச்சயமா கட்டலாம். கட்டக்கூடிய தன்மை கட்டக்கூடிய வாய்ப்புகளும் வரும். ஒரு சின்ன சின்ன தடங்களுக்கு அப்புறமா கட்டுவீங்க. நர்மதா மேரேஜ் 100% நடக்குமா? அவருக்கு என்ன ஏஜ்னு தெரியல. ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளாக தடையாக இருந்த திருமண வாழ்க்கை நிச்சயமாக சூப்பராக ஆக போகுது. ஓகேங்களா. அடுத்து பார்த்துடலாமா? அடுத்து மிதுனம் பார்த்துடலாமா? ரிஷபத்தில் வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? Today is the day, my dear. சேலரி இஷ்யூ இது எல்லாமே சூப்பராக இருக்க போகுது ரிஷபராசிக்காரங்களுக்கு. வெல்கம் நர்மதா. நிச்சயமா கட்டலாம். அஜய் பிரவந்த் நிச்சயமா கட்டலாம். வீடு வந்து 100% கட்டக்கூடிய அமைப்பு எல்லா விஷயத்துலையுமே. ரிஷபராசிக்காரங்க 2026 இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து போன வாட்டி வந்து ஒரு 2 ஸ்டெப்புனா இந்த வாட்டி வந்து ஒரு 4 ஸ்டெப் இன்னும் பெரிய லெவலுக்கு வந்து வரப்போறீங்க. ஓகேங்களா. ரிஷபராசிக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஐவிஎஃப் பண்றவங்கள இந்த ஆண்டு ட்ரை பண்ண வேண்டாம். ரிஷபராசிக்காரங்க ஐவிஎஃப் பண்றவங்க எல்லாருமே இந்த ஆண்டு ட்ரை பண்ண வேண்டாம். கொஞ்சம் பிற்பகுதியில் இந்த இயர் எண்டுலக்கு மேலே நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். இப்போதைக்கு ட்ரை பண்ண வேண்டாம். சரிங்களா. 5ஆம் இடத்துல சனியோட பார்வை இருக்குது. ஸோ அது வந்து வேண்டாம். ஐவிஎஃப் பண்ணுறவங்க அப்படியே பண்ணாலும் தனிப்பட்ட ஜாதகங்களை பார்த்துட்டு ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்து மிதுன ராசி போயிடலாம். மிதுன ராசி தமிழ் புத்தாண்டு 2026 எப்படி இருக்க போகுதுன்றதை பார்த்துடலாம்.